என்னவா இருக்கும்? இந்த வீட்டில் எதுவுமே சரியில்லை. அம்மாவும் சரி, தென்றலும் சரி, ஒரு மாதிரியாவே இருக்காங்க. என்ன பிரச்சனையா இருக்கும்? அது மட்டும் இல்லை, கடையில தென்றலுக்கு பின்னாடி நின்று அனுஷ்கா எதுக்கு போய் விழுவணும்? ஒருவேளை தென்றலை தள்ளி விடணும்னு நினைச்சிருப்பாங்களோ? அனுஷ்காவும் அவங்க அம்மாவும் சரியில்லை. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்பப்போ ஏதோ தனியா நின்று என்னமோ பேசிட்டே இருக்காங்க. என்ன பேசுறாங்க, ஏதோ பேசுறாங்கன்னு தான் தெரியல. என்னத்த யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த நேரத்துல? என்ன குழப்பம்னு தெரியலையே. மாமா வாங்க பொண்டாட்டி, இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? அதான் நான் கேட்கணும். இந்த நேரத்துல தூங்காம லைட்டை போட்டுட்டு என்ன பண்றீங்க? எனக்கு அப்படி சின்சியரா யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க டாக்டரே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான் தூக்கம் வரலாத உட்காந்துட்டு இருக்கேன். போய் தானே சொல்றீங்க. உங்களுக்காவது தூக்கம் வராம இருக்காதாவது. யாரும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பீங்க. நீங்க தானே, உங்களுக்கு தானே தூக்கம் வராது. கொரட்டை விட்டா? ஆமா. என்னடி சொல்ற? பொய் சொல்லாத, நான் கொரட்டையில விட மாட்டேன். நம்பலன்னா போங்க, ஒரு நாளைக்கு போன்ல வீடியோ எடுத்து காட்டிடுறேன். உண்மையாவா சொல்ற? ஆமா. நீங்க தூங்குறப்ப கொரட்டை விடுறீங்களா விடலையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் பார்த்தேன், அதனால சொல்றேன். ரொம்ப கஷ்டம் டாக்டர். கஷ்டமா? என்ன கஷ்டம்? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பக்கத்துல படுத்து எப்படிதான் நான் தூங்க போறேனோ தெரியல. அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. யாருக்கிட்ட என்னையவா வசின்ற? அவ்வளவுதானே, அதுக்கு என்ன கஷ்டம்? இப்பயே ஒரு ரிஹர்சல் பாத்துருவோம். என்னது? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கே இப்பவே ட்ரை பண்ணி பாத்துருவோம். உன்னால தூங்க முடியுதா முடியலையான்னு? அதெல்லாம் வேண்டாம், எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். அதைத்தானமா நானும் சொல்றேன். இங்க படுத்து தூங்கு. தூங்குறியா தூங்கலையான்னு காலையில தெரிஞ்சிரும்ல. அதெல்லாம் முடியாது. எங்க ஓடுற? என்ன பழக்கம்? விடுங்க, நான் போய் தூங்க போறேன். அதான் நான் சொல்றேன், இங்கேயே படுத்து தூங்கு. நான் கொரட்டை விடுறேன்னா விடலையான்னு தெரிஞ்சிரும்ல. அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? அதெல்லாம் தப்பு. மனதை பறித்த கொலுசே, என் மடியில் விழுந்த பரிசே. யார் சொன்னது தப்புன்னு? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. எப்படி பண்ணக்கூடாது? எந்த மாதிரி? எந்த மாதிரி? சும்மா இருங்க, வாயை புடுங்காதீங்க. அப்புறம் நான் ஏட கூட ஏதாச்சும் சொல்லிருவேன். சொல்லு. அப்படி என்னதான் சொல்றேன்னு பாப்போம். விடுங்க, நான் போறேன். நான் பாட்டுக்கு பேசாம உக்காந்துருந்தேன். நீ வந்து என்கிட்ட வம்புழுத்த. இப்ப நான் சும்மா விடுவேனா? இன்னைக்கு விடுஞ்சாலும் விட மாட்டேன். யாராச்சும் தப்பா நினைப்பாங்க, விடுங்க. தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. சொல்லுவீங்களா? உங்களுக்கு என்ன? அப்போ உங்களுக்கு என்ன? என்ன பிரச்சனை? விடுங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன். நீ தானமா சொன்ன கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பக்கத்துல எப்படி படுத்து தூங்க போறணும்னு தெரியலன்னு சொன்னில. அதத்தான் இப்ப ட்ரை பண்ணி பாப்போம். தெரியாம சொல்லிட்டேன் மாமா, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இதெல்லாம் தப்பு. வானம் காணாத வெண்ணில ஒன்று மோகப்பாலூட்டுதே. தப்புன்னு யார் சொன்னா? தப்புதான். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணா தப்புதான். நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே இருந்தேன். நீயா தானே உள்ள வந்து என்னமோ சொன்ன. அதான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்றேனே. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தானே சொன்ன. இன்னைக்கு ட்ரை பண்ணி பாத்துற வேண்டிதான். அதெல்லாம் தப்பு. அத்தை வைவாங்க. அதெல்லாம் வைய மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். வேண்டாம். ஏன் வேண்டாம்? நீங்க என்னமாச்சும் பண்ணிடுவீங்க. என்ன பண்ணுவேன்? நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு என்கிட்ட கேக்குறீங்களா? உங்களுக்கு தெரியாது. அப்பெல்லாம் பாக்காதீங்க. சும்மா இந்த உனக்கு சுப்பத்தினால நான் ஒன்னும் பண்ணல. நீ அத்தனை நான் பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்துருந்தேன். நீ வந்து என்னை உசுப்பேத்தி விட்டுட்டு நான் ஒன்னும் பண்ணலன்னா சொல்ற. அவளை இன்னைக்கு நீ செத்தடி. என்ன இன்னைக்கு நீ தூங்கின மாதிரி தான். இன்னைக்கு பூரா என் கூட தான். அதெல்லாம் முடியாது, எனக்கு தூக்கம் வருது. இன்னைக்கு விடவே மாட்டேன். தூங்கணும்னா இங்கேயே படுத்து தூங்கு. அதெல்லாம் முடியாது. ஏன் நான் எதுவும் பண்ணிடுவேன்னு? நீங்க என்னென்னமா பண்ணுவீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாது. அப்பெல்லாம் பாக்காதீங்க. இறங்கி வரவா, உன் உடலில் கரைந்து விடவா. என்ன பார்வை? ஏன் விட்டா அப்படியே முழுங்கிருவீங்க போல. முழுங்கலான்னு தான் பாக்குறேன், ஆனா விட மாட்டேங்கிறிய. பகலை விட நைட்டு நீ ஒரு மார்க்கமா தான் இருக்க. உடவையாய் மாறி பொன்னுடல் மூடி உன்னுடன் வாழவா. என்னன்னு தெரியல. என்ன தெரியல? வர வர அளவு கொஞ்சம் கூடுதே. அப்படியா? எனக்கு ஒன்னும் தெரியல. அதெல்லாம் உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அது எப்படி? நான் அழகா இருக்கிறது எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமா, அழகா ரசிக்கிறது நான் தானே. அப்ப எனக்கு தானே தெரியும்.
சீ வாங்க. இருவரின் நாடைமைகளில்லாத இரவை நாம் ஆளவா. தூக்கம் போச்சுடி, தூக்கம் போச்சு. நானும் உங்களை தூங்க வேண்டாம்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நானாடு தூங்கி இருந்திருப்பேன். இப்போ என் மொத்த தூக்கத்தையும் கெடுத்துட்டியடி. அதுக்கு நான் என்ன பண்றது? நான் என்ன பண்றதா? நல்ல கேள்விடி. இப்ப கண்ணை மூடி தூங்கினாலும் தூக்கமே வராதே. சும்மா இருக்கவன இப்படி உசுப்பேத்து விட்டே கொள்றியடி. ம்ஹும். ஏண்டி இவ்வளவு அழகா இருக்க? அதெல்லாம் இல்ல, நீங்க தான் சும்மா போய் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன கரெக்ட் பண்ணணும் தானே இப்பெல்லாம் போய் சொல்றீங்க. அதான் கரெக்ட் பண்ணிட்டேனே, அப்புறம் எதுக்கு பேச வேணும்? பக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும். வாழ்க்கை பூரா இப்படியே இருக்கணும்னு ஆசையா இருக்கு மாமா. ம், எனக்கும் தான். பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். இன்னும் 4 நாள்ல கல்யாணம். அப்புறம் சீப்பாங்க. ஆமா, அதை விட்டா உனக்கு வேற வார்த்தையே தெரியாது. சீப்பாங்க சீப்பாங்க. என் ஆசையெல்லாம் உன் இறுக்கத்திலே. சீப்பாங்க. 4 நல்ல கல்யாணம், அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு. சொல்லு சீப்பாங்கன்னு. என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்கு? இதே மாதிரி எப்பயுமே இருப்பீங்களா மாமா? எப்பயுமேனா? ஆயுசு வரைக்கும். என் ஆயுள் வரை உன் அழைப்பினிலே வேறென்ன வேண்டும் உலகத்திலே. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா அதுலயும் நீ தான் எனக்கு பொண்டாட்டியா வரணும். 7 ஜென்மமும் எனக்கு நீ தான் வேணும். இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உனக்காக காத்துட்டே தான் இருப்பேன். சரி, நேரமாச்சு, நீ போய் தூங்கு. அப்புறம் இங்கேயே தூங்க சொன்னீங்க. ஆ ஆ இங்கேயே தானே தூங்க சொன்னீங்க. நான் இங்கேயே தூங்கட்டா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ சொன்னாங்க இதெல்லாம் தப்பு. வாங்க மாமா. சரிம்மா, நீ போய் தூங்கு. காலையில எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? சரி, அப்ப இங்கே தூங்கு. வேண்டாம், அத்தை வைவாங்க. லூசு 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 பொண்டாட்டி, போடி. போடா. அடியே, அத்தை என் கையில மாட்டாமையா போயிருவ. இறுதி உன்னை வச்சுக்கிறேன். அது அப்ப பாப்போம். என்ன ஆச்சு தென்றல்? என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். இப்படி நீ ஒண்ணுமே சொல்லாம அழுதுட்டே இருந்தா எனக்கு என்ன தெரியும்? அம்மா திட்டினாங்களா? என்ன பாட்டி திட்டினாங்களா? என்ன சின்ன குழந்தையா தென்றல்? அம்மா அடிச்சாங்களா அப்பத்த அடிச்சாங்களான்னு கேட்டுட்டு இருக்க. என்னன்னு சொன்னாதானே எனக்கும் தெரியும். இப்படி நீ சும்மா அழுதுட்டே இருந்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல தென்றல். அதுவும் இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி அழுதுனா எனக்கும் கஷ்டமா இருக்கு தென்றல். தயவு செஞ்சு அழாதடி. அஸ்வின், சொல்லுடி. ஒருவேளை நானும் நம்ம குழந்தையும் இல்லாம போயிட்டா என்ன? வாய மூடி. அஸ்வின், பின்ன என்ன என்ன பேச்சதெல்லாம்? இல்ல, ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன். நானும் நம்ம குழந்தையும் இல்லாம போயிட்டா? அரைஞ்சு பல்லுலாம் கலட்டிடுவேன் தென்றல். தேவையில்லாம ஏதாச்சும் பேசிட்டு இருக்காத. இல்ல அஸ்வின், அவ என்ன கொன்னுட்டு இந்த இடத்துக்கு வரணும்னு தான் பாத்துட்டு இருக்கா. உன்னை விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்ல அஸ்வின். அது மட்டும் நடக்கவே கூடாது. நான் கூட 100 வருஷம் வாழணும் அஸ்வின். எனக்குன்னு எந்த உறவும் இல்லை. ஆனா எனக்கு நீ அம்மாவை கொடுத்துருக்க, அப்பாவை கொடுத்துருக்க. எந்த மாமியாரும் தன்னோட மருமகளை பொண்ணா பாத்துக்கிற மாட்டாங்க. அப்பேற்பட்ட மாமியாரு நீ எனக்கு கொடுத்துருக்க. அப்படியே அவளால எனக்கு ஏதாச்சும் ஆனாலும் உங்களை விட்டுட்டு என் உசுறு போகாத அஸ்வின். உங்களையே தான் சுத்தி சுத்தி வரும். இப்படி இந்த நேரத்துல கண்டதெல்லாம் யோசிச்சு ஏன்டி என் மனசை இப்படி கஷ்டப்படுத்துற? நீ சொன்ன மாதிரி அப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே என் உயிர் என்கிட்ட இருக்காது. அப்படி சொல்லாத அஸ்வின். நீ மட்டும் அப்படி சொல்லலாமா? நீ தாண்டி என் உலகமே. நீ இல்லாத இந்த உலகத்துல நான் மட்டும் இருப்பேன். நீ எப்படி நீ நினைக்கிற? காதல் தந்த வலி தீரும் காதலினாலே. நீ ஏன் என் குழந்தையும் இல்லாத வாழ்க்கை எனக்கு நரகண்டி. இந்த நரகத்துல என்னால வாழ முடியுமா? கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே. நாம என்ன லவ் பண்ணமா, கல்யாணம் முடிச்சோமா, குழந்தைய பெத்தம்மான்னு போய்கிட்டே இருக்க வாழ்க்கையவா வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு நீ, உனக்குன்னா நமக்குன்னு நம்ம குழந்தை. தயவு செஞ்சு அழுகாத மாமா. காயம் படும் வேளை காதல்
தயவு செஞ்சு இந்த மாதிரி நேரத்துல இப்படிலாம் பேசாதடி. நீ பேசுனது மட்டும் ஏதாச்சும் நடந்துச்சு. சேச்சே, நடக்காது, நடக்கவே நடக்காது. நான் ஒரு லூசு, எதையோ நினைச்சிட்டு உங்ககிட்ட கேட்டா நீ இப்படி அழுதுட்டு இருக்க. தயவு செஞ்சு இன்னொரு தடவை இப்படிலாம் பேசிடாத தென்றால். அவ்வளவுதான். நான் என்ன உன்ன சும்மா லவ் பண்ணாம கல்யாணம் முடிச்சோமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி ஒரு வாழ்க்கையில நான் வாழவே இல்லை. நீ தாண்டி என் உயிர். என் உயிர் என்னை விட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் என்கிட்ட என்ன இருக்கும்? சின்ன பையன் மாதிரி அழுதுட்டு இருக்கேன். நான் தான் ஏதோ கேட்டேனா நீ இப்படித்தான் அழுவியா என்ன? ஓடி லூசு. அவன் என்னை கொன்னுட்டு அவங்க கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறான். ஆனா அவளுக்கு தெரியாது பாத்தியா, நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை. விட மாட்டேன் அஸ்வின், விடவே மாட்டேன். உங்க சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைக்கிற யாரையும் சும்மா விட மாட்டேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆள வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.